வணக்கம். இன்றைக்கி மத்தியானம் உணவு எங்கள் வீட்டில் எல்லாமே ரெடி ஆகிட்டு, முதல்ல சாதம் வடித்தாச்சு, தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சூடாக அடித்து வச்சாச்சு. அடுத்து பருப்பு குழம்பு வச்சாச்சு. துவரம் பருப்பு போட்டு முருங்கைக்காய், பச்சை மிளகாய், தக்காளி வெட்டி போட்டு பருப்பு குழம்பு வச்சுருக்கேன். அடுத்து கோஸு கூட்டு, கேரட்டு, அப்புறம் பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் திருவி போட்டு கோஸ் கூட்டு வச்சுருக்கேன். மத்தியான உணவுக்கு. அடுத்து பாவக்காய் கூட்டு, பாவக்காய் தேங்காய் பெருஞ்சீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி விட்டு பாவக்காய் அவிச்சு பல்லாரி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து பாவக்காய் கூட்டு வச்சுருக்கேன். நாட்டு பாவக்காய், பெரிய பாவக்காயில் சின்ன பாவக்காய். இன்றைக்கி மத்தியான உணவு எல்லாம் ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் முறுக்கு வத்தல் வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு முறுக்கு வத்தல். சாம்பாரெல்லாம் பார்க்கும்போது இப்போவுமே சாப்பிடணும் போல் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இந்த கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி முட்டைக்கோஸ் வச்சுருக்கேன். தேங்காயெலாம் திருவி போட்டு பச்சை மிளகாலாம் எண்ணெயில் வதக்கி ஜீரகம்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். சமையலெல்லாம் ரெடி ஆகிட்டு. பருப்பு குழம்பு தண்ணி போல் தான் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதேமாரி வச்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.